மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மத்தேயு 14:27. உடனே இயேசு அவர்களுடைய பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். கண்களை மூடி ஜெயிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஐயா. எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் பயப்படாதீர்கள் சொன்னீங்கப்பா. அநேக காரியங்களை குறித்து உங்களுடைய பிள்ளைகள் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. இது எப்படி நடக்குமோ, இந்த காரியம் எப்படி நடக்குமோ, என் சரீரம் எப்படி அண்ணாக போகுதோன்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து ஆண்டவரே கவலையோடு கூட பயத்தோடு கூட வந்திருக்கலாம்ப்பா. ஆண்டவரே, அப்படியே வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிற வார்த்தை, பயப்படாதீங்க, நான் உயிரோடு இருக்கிறேன். பயப்படாதீங்க, நான் உயிரோடு இருக்கிறேன். உங்கள் ஜெபத்தை கேட்குற நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்கிறீங்கப்பா. உடைய வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவரே கர்த்தாவே ஜெபிக்குள்ளாய் மாற்றுவீராக. நீர் எங்களோடு கூட பேசும், நீர் எங்களோடு கூட பேசுவீராக, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இங்கே பார்க்கிற வேண்டிய பிள்ளைகளே, அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கி நம்ம சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தம், நேற்று 1ஆம் தேதி கொடுத்த வாக்குத்தம், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமாக இருக்கீங்க. அநேக காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு வந்திருக்கலாம். இங்கே பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை அல்லேலூயா அனுப்பி வைத்தார். கடலை அனுப்பி வைத்துட்டு மலையில் போய் ஜெபிக்க ஆரம்பித்தார். தேவனுடைய பிள்ளைகள் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. பயங்கரமான இருள் சூழ்ந்த இரவு, அமாவாசை இரவு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடுக்கடலுக்கு வந்தாச்சு. நடுக்கடலில் வந்திருக்கும்போது இப்பொழுது எதிர்காற்று அடிக்கிறது, பயங்கரமான புயல் காற்று அடிக்கிறது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எப்படி அல்லேலூயா எப்படி கரை சேர்வதென்று தெரியவில்லை. அது எத்தனை மணிக்கு 4ஆம் சாமத்தினுடைய பிள்ளைகளே, 4ஆம் சாமத்தில் அவர்கள் திணறி கொண்டு வருகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், அலறாங்க. ஐயோ நம்ம நடுக்கடலில் செத்து போயிருமோ சொல்லி கலங்கி கொண்டிருந்தார்கள் இதனுடைய பிள்ளைகளே. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கை கூட. இன்றைக்கி அநேக காரியங்களை நினைத்து நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்துருமோ. எத்தனையோ காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்க. எத்தனையோ காரியங்களை குறித்து உங்கள் வாழ்க்கையில் பயந்து கொண்டு இருக்கிறீங்க இதனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. இன்றைக்கி அநேக குடும்பங்களை பார்த்தீங்கன்னா வியாதினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. தேவனுடைய கடந்த வாரத்தில் ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது அந்த குடும்பத்தில் எல்லாரும் வியாதி, பயங்கரமான வியாதி. தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. காலில் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு காலை எடுத்துட்டாங்க. அந்த ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா காலில் புண்ணு, பயங்கரமான புண்ணு. அடுத்து அவருடைய மகளுக்கு பொண்ணு. பார்த்தீங்கன்னா சமாதானம் இல்லை, பயம் பயம் பயம், மரண பயம். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக அந்த குடும்பத்தை சந்தித்து ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஆண்டவர் இன்னைக்கு கத்த பெரிய காரியம் செஞ்சுருக்கிறாரு. அல்லேலூயா. நாள் கணக்காக தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு என்னது ஏன் பயம்? நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை வச்சுக்கொண்டு நான் ஜெபிக்க இன்னைக்கு அநேகர் கத்த சொன்னது என்னதுமா, அநேகர் பாவத்தை வச்சுக்கிட்டே ஜெபம் பண்ணுறாங்க. பாவத்தை வச்சுக்கிட்டே ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபத்தை கேட்பாரு? எப்படி ஆண்டவர் பதில் கொடுக்க முடியாது. அவருடைய பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சொன்னேன் அல்லது உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்க, உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யுங்கன்னு சொல்கிறேன். அல்லது 22 வருஷமாக ஒரு சபையில் முக்கியமான ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. பாருங்கள் தேவனுடைய பிள்ளை, அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே அவ்வளவு வேதனை தாங்க முடியல. தேவனுடைய பிள்ளைகளே, வேதனை தாங்க முடியாமல் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. பாருங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவர் இப்போ தூங்குறாங்க. அல்லது ஆண்டவர் தேவனுடைய பிள்ளையை அல்லது முதல்ல நான் சொன்னது பாவம். இன்னைக்கு பாவத்தினால தான் அல்லையா வியாதி வருகிறது. பாவத்தை அறிக்கை செய்ய, அது எப்படி அறிக்கை செய்கிறேன்னு கேட்குறாங்க. எப்படி அறிக்கை செய்யணும் பாஸ்டர்னு யார்கிட்ட கேட்டாங்க. விவரம் சொன்னேன், நம்முடைய பாவத்துக்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஆண்டவர் நம்ம பாவங்களை அறிக்கை செய்ய. எத்தனை பாவம் செஞ்சுருக்கிறோம், எத்தனை பொய் சொல்லியிருக்கிறோம், எத்தனை களவு செஞ்சுருப்போம், எத்தனை பேரை திட்டிருப்போம், பயங்கரமான விபச்சார பாவம் செஞ்சுருக்கலாம், வேசித்தன பாவம் செஞ்சுருக்கலாம். எத்தனையோ பாவங்கள் இருக்கிற என்னுடைய பிள்ளைகளே. அடுத்தவங்களை அடித்திருப்போம், அடுத்தவங்களை துக்கப்படுத்திருப்போம். அதில் எல்லாவற்றையும் நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளை அறிக்கை செஞ்சாங்க. அறிக்கை நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஜெபிக்கிறாங்க, நல்லா ஜெபம் பண்ணுறாங்க. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை வச்சுக்கிட்டே நம்ம ஜெபம் பண்ணுற ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டார். பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்க தேவனுடைய பிள்ளைகள் அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் வியாதினால் ஒரு பயம், பண பிரச்சனை இன்னைக்கு பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது.
பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வாங்கினா லோனை அடைக்க முடியல, கடன் வாங்கினா கடனை அடைக்க முடியல, கடன்காரனா கண்டா பயம். அல்லேலூயா. இன்றைக்கி பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி சரீரத்தில் பார்க்குறோம் வேதனை. அல்லேலூயா. சரீரத்தில் பயங்கரமான வேதனையோடு கூட கஷ்டப்படுறாங்க. அன்று பாருங்கன்னா என்னைக்கு வேதனை நீங்கும் பாருங்க தேவனுடைய பயம். அவருடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனையாக பயம், கைவிடப்பட்ட சூழ்நிலை. இன்றைக்கி அநேக குடும்பங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படி வாழ போகிறோம், எப்படி எல்லா சூழ்நிலும் பார்த்தீங்க எதிர்காலத்தை குறித்து அநேகர் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய பிள்ளையுடைய திருமண காரியம் எப்படி நடக்கும், என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அநேகர் கலங்கி கொண்டு இருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகள் அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் எதிராளிகள் நமக்கு விரோதமாக எதிராளிகளை நினைத்து பயம். அல்லது அந்த எதிராளிகள் நமக்கு விரோதமாக அல்லது மந்திரத்தை செய்கிறாங்க, மாந்திரிகம் பண்றாங்க, செய்வனை செய்றாங்க, பில்லி சூன்யம் பண்றாங்க. இப்படியாக என்ன நடக்க போகுதோ சொல்லி பயம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் மாற்றுகிற இயேசு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, சுமதியுடைய வாழ்க்கையில் 22 வருஷமாய் குழந்தை இல்லை. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் அவளுக்கு அறிஞ்சுமா கத்துங்க ஜெபம் பண்ணி கர்த்தர் குழந்தையை கொடுத்தாரு. அதை அழிப்பதற்கு எத்தனையோ மந்திரவாதிகளை பார்த்தார்கள். எத்தனையோ மந்திரவாதிகள் மந்திரவாதியை பார்த்துமா அவன் செத்து போனான். யார் செத்து போனா? மந்திரம் செஞ்சவன் செத்து போனான். 2வது மந்திரவாதியை பார்த்து அவனும் செத்து போனான். 3வது மந்திரவாதியை பார்த்து அவனும் செத்து போனான். 4வது மந்திரவாதியை பார்த்து அவனும் செத்து போனான். யாரு? உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுறான். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு விரோதமாய் எந்த மந்திரமும் பதிக்காது, எந்த மாந்திரிகமும் பதிக்காது. தேவனுடைய பிள்ளை செய்வனை கட்டி செய்யலாம், பில்லி சூனியலாம், எல்லா ஆவிகளும் சும்மா நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எல்லாவற்றையும் முறியடிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, அவளுக்கு குழந்தை பிறந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்துமா கட்டறிப்பட்டில் ஒரு மந்திரவாதி அவன்கிட்ட போய் செஞ்சுருக்கிறான். 10,000 ரூபா கொடுத்து அழிக்கணும், அந்த குழந்தைய கொல்லணும், அவங்களை கொல்லணும் தேவனுடைய பிள்ளையே. ஆனால் அவன் 2 வாரத்தில் பைக் ஆக்சிடென்ட் செத்து போனான். யாரு? மந்திரம் செஞ்சவன் செத்து போனான். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பெரியவர், அல்ல பயப்படக்கூடாது. நம்ம ஆண்டவர் பெரிய காரியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளே. உடனே தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையில் அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் வியாதியை குறித்து பயம், வியாதியை குறித்து பயம். சரீரத்தில் ஏதாவது கட்டி வந்துட்டு, வயிற்றில் கட்டி வந்துட்டா என்ன நினைக்கிறோம்? ஐயோ அந்த கட்டியாக இருக்குமோ, இந்த கட்டியாக இருக்குமோ, கேன்சர் கட்டியாக இருக்குமோ, பயம். யெகோவா ராப்பாவாகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பரிகாரியாகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரு. டாக்டராகிய இயேசு நம்ம கூட இருக்கிறார். நீங்க பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சில இடங்களில் வேலை செய்கிற இடத்துல டார்ச்சர் பண்ணுறாங்க. வேலை செய்கிற இடத்துல ஒரு சில வேலை செய்கிற இடத்துல சும்மா டார்ச்சர் பண்ணுறாங்க. ரொம்ப அவங்களை அடிமைப்படுத்துகிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைன்னா எப்படியாவது அவங்களை வேதனைப்படுத்தணும். அல்லேலூயா. எப்படியாவது அடிமைப்படுத்தி அவங்களை எப்படியாவது வேலையை விட்டு தள்ளுன்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. எத்தனையோ போராட்டங்கள் வரலாம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அல்லேலூயா ஒரு மகள், அவள் வேலையில் சொல்லும்போது ஜெபித்தார்கள். ஜெபித்து ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு சென்றாள். வேலைக்கு செல்லும்போது இவள் கிறிஸ்தவள்னு சொன்னோன்னே மற்றவங்களாம் சேர்ந்து இவளை நக்கல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணோன்னே அவளை ஊழியக்காட்டு சொல்லும்போது இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா பார்த்து சொன்னா தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சும்மா வேலையை விட்டுறப்பலான்னு பார்க்குறேன். இல்லை, விடக்கூடாது. கர்த்தர் கொடுத்த வேலை. நீ அந்த இடத்துல சாட்சியாக இருக்கணும். அந்த மேனேஜர் அம்மா பயங்கரமாக அவளை டார்ச்சர் பண்ணுமா தேவனுடைய பிள்ளையே. ஆனால் இவள் கர்த்தருக்கு பயந்து நடந்து கொண்டிருந்தாள். கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. எந்த அம்மாவை? அந்த மேனேஜர் அம்மாவை டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க. இவளுக்கு ப்ரமோஷன் கொடுத்து அந்த மேனேஜர் சீட்டு கொடுத்தாங்க. தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பயப்படக்கூடாது. ஏசப்பா உயிரோட வச்சுக்கிட்டு பயப்படக்கூடாது. அவர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. வீண் பணிகளை சுமத்துறாங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, எதை குறித்தும் பயப்படாத, எந்த பிரச்சனை குறித்து பயப்படாத. பார்த்துங்க தேவனுடைய பிள்ளையை. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே. அல்ல கோர்ட்டு பிரச்சனையாக இருக்கலாம், பயப்படாது. ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய ஆண்டவர் நியாயாதிபதி.
நம்முடைய எல்லாவற்றையும் நம்ம ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எல்லா பயத்தின் ஆவியை எடுத்து போடுவார். அல்லேலூயா. நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். யோசேப்புடைய வாழ்க்கையில் அவனை நினைச்சா குற்றவாளி ஆக்குனாங்க. ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தேவனுடைய பிள்ளையை உயர்த்தப்பட்டான். எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக உயர்த்தப்பட்டான். காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை டார்ச்சர் பண்ணாலும் பரவாயில்ல, உடனே வேலையை உடனே நினைக்கக்கூடாது. நினச்சக்கூடாது. நான் கூட 60 ரூபா சம்பளத்தான் வேலைக்கு போனேன். ஒரு நாள் நான் சும்மா எல்லா வேலையும் எடுத்து செய்வேன். ஒரு வேலை ஒரு தப்பு வந்துட்டு, ஒரு வேலை செய்யும்போது தப்பு வந்துட்டு மேனேஜர் நீ பார்த்து சத்தம் போட்டார். மேனேஜர் சத்தம் போட்டார், என்ன செல்வராஜ் இப்படி பண்ணிட்டீங்கன்னு. ரொம்ப சத்தம் இல்லை பாருங்க. என்னுடைய பிள்ளை அடுத்து சாயங்காலம் என்ன செஞ்சார், அவர் என்னைய அப்படியே கூட்டி போய் செல்வராஜ் எது நினச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லி போய் பக்கடா வாங்கி கொடுத்து டீ வாங்கி கொடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல வேலைகளை கற்றுக் கொடுத்தார் என்னுடைய பிள்ளைய. அப்போ நான் நினச்சதேன், இந்த 60 ரூபா சம்பளத்துக்கு இவ்வளோ திட்டு வாங்கணுமா? இன்றைக்கி ஒரு பெட்டி தான், சின்ன பெட்டி, இரும்பு பெட்டி இருக்குது. பெட்டியை தூக்கிட்டு தூத்துக்குடிக்கு ஓடி போயிருன்னு நினச்சேன். அல்லேலூயா. அன்றைக்கி ஓடி போயிருந்தால் உங்களை பார்க்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள் நம்முடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வரும், போராட்டம் வரும். ஆனால் நம்ம சாட்சியாக இருக்கணும். நீங்கள் சாட்சியாக இருக்குன்னு தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. பாருங்கள் தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கி வீடு கட்டுற காரியத்தை குறித்து பார்த்தீங்கன்னா பயம். வீடு கட்டுறது அஸ்திவாரம் போட்டுட்டு எழுத முடியல, கட்ட முடியலை. பாருங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் பணம் வராது, வர வேண்டிய பணம் வராது. என்ன செய்வது? பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மத்தியில் தங்கம்மா மகன் கேரளாவில் வீடு கட்டினாங்க. அர்ஜுமா அந்த வீடை கட்டும்போது அஸ்திவாரம் போட்டார்கள். பாஸ்டரை கூப்பிட்டு வந்தான், ஜெபம் பண்ணாங்க. அங்கேருந்து ஜெபம் பண்ணாங்க. பாஸ்டர் செத்து போனார். பாஸ்டர் செத்து போனார். அடுத்து அங்கே வேலை பார்க்குற கொத்தனார் செத்து போனார். வேலை பார்க்குற சித்தாள் செத்து போனார். யார்? அப்படியே போட்டுட்டாங்க, அப்படியே போட்டுட்டாங்க. பாருங்க தேவனுடைய பிள்ளைங்க, அவங்க கட்ட முடியாமல் அப்படியே கிடந்தது. 7 வருஷம் ஆச்சு. அப்போ நான் அண்ணன் வீட்டில் இருக்கும் பொழுது, இங்கே இருக்கும் பொழுது மாரிபுத்து வந்தான். வந்து விவரம் சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்பொழுது ஒரு பாட்டிலில் ஜெபம் பண்ணி இயேசுவின் ரத்தம் போய் தெளி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த வேலை ஆரம்பித்தாங்க. வீட்டை கட்டி பிரேஷ்டை பண்ணிட்டாங்க தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இன்றைக்கி அநேக சத்துரு கட்ட விடாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய தொழிலை ஆசீர்வதிக்கக்கூடாதபடிக்கு, உங்களை விவசாயங்களை ஆசீர்வதிக்கக்கூடாதபடிக்கு, உங்களுடைய மிருக ஜீவன்களை ஆசீர்வதிக்கக்கூடாதபடிக்கு தடை பண்ணலாம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற மறந்துடாதீங்க. அல்லேலூயா. பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள் அநேகர் குழந்தை இல்லையேன்னு பயம். பாருங்க தேவனுடைய பிள்ளைங்க இங்கே ரெபேக்கால் இருக்கிறா. அவள் நிச்சயமா கல்யாணம் முடித்து 9 வருஷம் ஆச்சு. 9 வருஷம் ஆச்சு. 2 பேர் செக் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க, டாக்டர் குழந்தை பிறக்காது, 2 பேருக்கும் செக் பண்ணிட்டு பிறக்காதுன்னாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் பெரியவரா, டாக்டர் பெரியவரான்னு. ஆண்டவர் பெரிய அந்த வருஷமே டிசம்பர் 22 மோசஸ் பிறந்த இங்கே தான் இருக்கிறான் அவன். அல்லேலூயா. பாருங்கள் எங்கள் சுமதி மகன். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஜமா எத்தனை தடைகள், எத்தனை மாந்திரியத்தை வைத்து அழித்து விட வேண்டும் சொல்லி பிளான் பண்ணாங்க. அவனும் அங்கே அவன் பேரும் மோசஸ் தான். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே பார்த்தீங்கன்னா பாவசத்தில் ஏலியும் ஹோட்டல் வச்சுருக்கிறாங்க. அந்த ஹோட்டலில் அவனுடைய கல்யாணம் கட்டி 5 வருஷங்கள் ஆகிவிட்டு தேவனுடைய பிள்ளைகளே லட்சக்கணக்காக செலவு பண்ணாங்க. சென்னையில் போய் லட்சக்கணக்காக செலவு பண்ணி கடைசியில் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிவிட்டார்கள் டாக்டர். அந்த பையன் வந்து அழுதுருக்கிறான் அம்மாட்ட வந்து. அது கடைசியில் அந்த அம்மா தேவனுடைய பிள்ளை ஜெப குறிப்பு எழுதி கம்பெனியில் நடக்கிற வாச ஜெபத்தில், மாதந்தோறும் நடக்கிற 3ஆவது சனிக்கிழமை நடக்கிற வாச ஜெபத்தில் அங்கே ஜெப குறிப்பில் போட்டாங்க. நாங்கள் திங்கக்கிழமை தோறும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் செஞ்சார். அல்லேலூயா. என்ன செஞ்சார்? அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து, எனக்கு தெரியாது, பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நிஜமா ஒன்றரை வருஷம் 1.5 வருஷம் 1.25 வருஷத்துக்கு பிறகு ஒரு பையன் அங்கங்கே சுற்றிட்டு வந்தான். சுற்றிட்டு வந்து கொண்டு இருந்துக்கும் போது அப்போ தான் கேட்டேன், இந்த பையன் யார் பையன் அங்கங்கும் போது, ஐயா அன்றைக்கி ஜெபம் பண்ணிங்கள டாக்டர் குழந்தை பிறக்கா என் மகனுடைய பிள்ளை. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் குழந்தை பாக்கியத்துக்கு பயந்து கொண்டு டாக்டர் சொல்லலாம், டாக்டர் சொல்கிறத நம்பாதீங்க, டாக்டர் சொல்கிறத நம்பாதீங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா அவங்க சொல்கிறத நீங்கள் விசுவாசிக்கிறீங்க.
எந்த வார்த்தையை? டாக்டர் என்ன சொல்ற அதை தான் விசுவாசிக்கிறீங்க. ஆண்டவரை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையை காட்டிலும் எது மேலே விசுவாசம்? கடந்த நாட்கள் ஆண்டு கர்த்தர் சொன்னார், இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் யாரு நான் சொல்ற வார்த்தையை விசுவாசிக்க மாட்டேங்காங்க, டாக்டர் சொல்ற வார்த்தையை விசுவாசிக்கிறார்கள். அதனால தான் அவருடைய பணங்கள்லாம் வீணாய் போய்கொண்டு இருக்குன்னு சொன்னார் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. பாருங்க, அவங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க. பாருங்க, கடந்த நாளில் ஆலங்குளம் ஐயாவுக்கு திடீர்னு சோமலாம் போயிட்டு கடைசியில் மூச்சுத்திணறல், பயங்கரமாய் மூச்சுத்திணறல், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கிறாங்க. ஃபோன் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, அல்லையா, ஃபோனில் அன்னைக்கு ஜெபனுடைய பயணம் இருக்கிறது புதன்கிழமை. நான் ஜெபனுடைய பயணம் போனோம். அடுத்து இன்னொரு பிரச்சனை வந்துட்டு, இன்னொரு பிரச்சனை, 3 பிரச்சனைகள். ஜெபனுடைய பயணம் போவதற்கு முன்னாக ஜெபனுடைய பயணத்தை எப்படி தடை பண்ணுவதற்காக பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனை, 3 பிரச்சனை வந்து ஜெபம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு அந்த ஊழிய காட்ட சொல்லி ஜெபம் பண்ணியாச்சு. போயிட்டு நான் மதியம் மருந்து பார்த்து கொடுன்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே போனோம். மதியம் சுபாஷ் நான் போனோம். அவர் ஆஸ்பத்திரியிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரை பயங்காட்டி 2 கிட்னி போயிட்டு என்ன சொல்லிட்டாரு, டாக்டர் கிட்னி போயிட்டு அந்த ராஜேந்திர பிரதர் பாஸ்டர் சாலைப்புதர் பாஸ்டர் என்ன கூட்டிட்டு பாவச்சத்திரம் வந்து அங்கே ஹார்மோன் டாக்டர்கிட்ட பார்த்துருக்குறாங்க. அவர் செக் பண்ணிவிட்டு சுகர் தான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டார் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. டாக்டர்கிட்ட போனான்னு சொல்லுவாங்க, அது போயிட்டு இது போயிட்டு அது போயிட்டு இது போயிட்டுன்னு சொல்லி உங்களை பயங்காட்டி உங்களை பணம் பிடுங்குவதற்காக நம்முடைய ஆண்டவர் இலவசமாய் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. நீங்கள் யாரை நம்புறீங்க? யாரை நம்புறீங்க? டாக்டரை நம்புறீங்களா? இயேசுவை நம்புறீங்களா? அல்லது உங்களோட நம்பிக்கை இயேசு மேல வையுங்கள் தேவனுடைய பிள்ளையே. டாக்டர்கிட்ட போயிட்டா அவங்க சொல்றதான் சரி, அப்படி ஸ்கேன் ரிப்போர்ட் வரலாம். நான் ஸ்கேன் ரிப்போர்ட் நான் சொல்லுவேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 கிட்னியும் போயிட்டு அந்த தம்பி ஜிஹெச்லேருந்து ஃபோன் பண்ணா, 2 கிட்னியும் போயிட்டு மாமா கிட்னி மாற்றணும், கிட்னி அடிச்சுமா அதில் டயாலிஸ் பண்ணணும். நான் சொன்னேன் ஜெபம் பண்ணுவோம், அவ்வளோதான். வீட்டுக்கு வந்துட்டான். அந்த அவர் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. பார்த்தீங்கன்னா எலும்பாக இருக்கார், வயிறு வீங்கி, அதில் பாருங்க தேவனுடைய தொடரெல்லாம் வீங்கி போயிருந்தது. ஜெபம் பண்ணிட்டோம். ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் நாங்கள் ஜெபக்குள்ளில் என்ன சொல்லி ஜெபம் பண்ணோம். அதில் ஸ்கேன் சொன்னது பொய், டாக்டர் சொன்னது பொய், இயேசு சொன்னது மெய். ஸ்கேன் சொன்னது பொய், டாக்டர் சொன்னதும் பொய், இயேசு சொன்னது மெய். இப்படியா சொல்லி நாங்கள் 12 பேர் கோடி ஜெபம் பண்ணோம். அதில் அறிக்கை செய்தோம் தேவனுடைய பிள்ளையை. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா போன சனிக்கிழமை ஜெபம் பண்ணி போயிருக்கு. அடுத்த சனிக்கிழமை பார்க்குறேன், அதில் வேஷ்டியும் சட்டையும் கட்டி எல்லா வீக்கில் வெளியே வந்து நின்னாரு. அல்லேலூயா. பாரு, இங்கே சேவ் பண்ண போகிறேன், நாளைக்கு சர்ச்சுக்கு போகிறேன். பாருங்க தேவனுடைய பிள்ளை கொத்த வேலை சித்தால் வேலை பார்த்தாரு தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. நீங்க யெகோவா ராப்பாவாகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறவங்களை பார்த்து பயங்காட்டலாம். டாக்டர் அப்படி சொல்லிட்டார் பாஸ்டர், நீங்க என்ன சொன்னாலும் நான் பயப்பட போறதில்லை. எங்க அப்பா பெரிய டாக்டருங்க. அந்த டாக்டரை காட்டிலும் அல்லேலூயா, அந்த பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், கேலக்ஸி ஆஸ்பத்திரியில் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், இருதயத்துக்கு ரொம்ப முக்கியமான டாக்டர் தான். அநேருக்கு ஆலோசனை சொன்னார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சென்னை அப்போலோவில் கொண்டு சேர்த்தாங்க. யாரு? அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளை, நம்ம வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை நம்புங்க. அவர் தான் உங்கள் எல்லா பயத்துக்கும் விலக்கி பாதுகாப்பார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அல்லேலூயா. நீ பாருங்கன்னு அநேகருக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். இங்கே இந்த முன்னால் ஒரு பாப்பா இருந்தால் அவள் எங்கே அதில் பார்த்தீங்கன்னா பிச்சம்மா அவங்க பேத்தி. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளையே, அவளும் அவங்க யாரு? அல்லேலூயா. பாருங்க அவங்க வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளையே என்னது? அல்லேலூயா. பாருங்க அவன் தெரிஞ்சுமா, இன்னைக்கு ஆண்டவர் குழந்தைய கொடுத்துருக்கிறார் தேவனுடைய பிள்ளைய. அல்லேலூயா. கர்த்தர் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கிறாரு. ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஏகப்பட்டவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தர் குழந்தை கொடுத்த அதிகமாக நிறைய வெளியே இடங்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜெபம் அங்கே பார்த்தீங்கன்னா பாவச்சத்திரம் ஐக்கிய ஜெபத்துக்கு வர்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனுடைய பிள்ளையே. இன்னைக்கு நீங்களும் நானும் பயப்படாதீர்கள். அல்லேலூயா. பாருங்க அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே இப்போ எதிர்காற்று அடிக்கிறது. அங்கே நடுக்கடலில் எதிர்காற்று அடிக்கிறது. பயங்கரமாய் ஆவேசம் என்று கதறினார்கள், அலறினார்கள் தேவனுடைய பிள்ளை. பயங்கரமாய் கத்தினார்கள் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. என்ன செய்வென்று தெரியல. உதவி செய்ய யாரும் இல்லை தேவனுடைய பிள்ளையை. நடுக்கடலில் யார் உதவி செய்வா? யாருமே இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஜெபம் பண்ணி கொண்டு வந்த இயேசு மலையில், அல்லேலூயா, மலையிலிருந்து இறங்கி வந்து தேவனுடைய பிள்ளை அந்த கடல் மேல் நடந்து வந்து, அல்லேலூயா,
அல்லேலூயா. அந்த கடல் மேல் நடந்து வருகிறார். எத்தனை மணிக்கு? 4ஆம் சாமம் 3 மணிக்கு. அல்லேலூயா. 4ஆம் சாமத்தில் நடந்து வருகிறார் தேவனுடைய பிள்ளையை. நடந்து வந்து அங்கே பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளை இரவின் 4ஆம் சாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவளிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். அல்லேலூயா. இருளான சூழ்நிலை, இருட்டு கசமா இருக்கிறது. அவர் கடல் மேல் நடந்து வருகிறார். யாரை நோக்கி நடந்து வருகிறார்? படகை நோக்கி நடந்து வருகிறார். ஒரு பயங்கரமான உருவம் வந்து கொண்டிருக்கிறது. இருளான சூழ்நிலை. இவர்கள் கலக்கம் அடைந்தார்கள், பயந்தார்கள், நடுங்கினார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆவேசம், பேய் வருது, பிசாசு பூதம் வருகிறது என்று கலங்கினார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. யாரு? இயேசுவோடு இருந்த சீஷர்கள் தான். நம்மளும் எப்படி தான்? நாங்களும் பாஸ்டர், நாங்கள் எல்லப்பள்ளி சபைக்கு போகிறோம். நாங்கள் அல்லேலூயா எந்த சபைக்கு தான் போகிறோம்? அல்லேலூயா. அங்கே சொல்கிறாங்க, சத்தியத்தை சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் என்ன வந்துடுது? பிரச்சனைகள் வரும்பொழுது பயங்கள் வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற இயேசு நம்மோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களோடு கூட இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. அவருடைய வாழ்க்கையில் அவர் நடந்து வந்தார் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. இயேசு அவங்களை பார்த்து பயந்து கொண்டு அவங்களை பார்த்து தான் அவர் சொல்றாரு. அல்லேலூயா. பாருங்க, இயேசு அவங்களோட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. தைரியமா இருங்க. சீசரை பார்த்து திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. 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 உங்களுக்கு உதவி செய்ய வருகிறார் யாரு? கர்த்தர் வருகிறார் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்யும்படியாக. அல்லேலூயா. கழுங்க 4ஆம் சாமத்தில் யாரும் அல்லேலூயா டாக்டர் போய் நீங்கள் 3 மணிக்கு கூப்பிடுங்க, வர முடியாது, காலையில் தான் வருவேன் பாரு. பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அவருடைய கணவனுக்கு ரொம்ப சோமில்லை. பார்த்தீங்கன்னா ராத்திரி வேலையில் போய் டாக்டர் போய், ஐயா வந்து என்னோட கணவனுக்கு சோமில்லை, வந்து பாருங்க ஐயா, ஊசி போடுங்கய்யான்னு சொல்லி கெஞ்சி கேட்குது. இல்லை, இவ்வளோ ரூபா தந்தினா தான் நான் வருவேன். இவ்வளோ ரூபா ராத்திரி போய் எங்கே போய் கடன் கேட்குறது? விடிய காலம் ஆனவுடனே இந்த அம்மா அது ஒவ்வொரு இடத்துலையும் போய் கேட்டு பணத்தை வாங்கிட்டு, அவர் கேட்ட பணத்தை கொண்டு அவர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு, ஐயா என்னுடைய வீட்டுக்காரரை சும்மா சுகமாக்கணும் ஐயா சொல்லி கொண்டு கொடுத்துட்டு, கடைசியில் பணத்தை வாங்கின பிறகு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து டாக்டர் பார்க்குறாரு, அவர் செத்து போனார். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த 4ஆம் ஜாமத்தில் இயேசுவை பார்த்து கூப்பிட்டாலும் வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லது 3 மணினாலும் பரவாயில்ல, 12 மணினாலும் பரவாயில்ல, 1 மணி 4 தான், 2 மணி 3 மணி 4 மணி, எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும், 24 மணி நேரத்தில் எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் இயேசு உங்களுக்கு வந்து உதவி செய்வார். உடைய வாழ்க்கை அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய இயேசு, அவர்தான் நம்முடைய ஆண்டவர், அவர்தான் நமக்காக ஜீவன் கொடுத்தவர், நமக்காக மரித்தவர், அடக்கம் பண்ணப்பட்டவர், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினவர். இன்றைக்கு நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார், உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பு மகனே, உன்னை பார்த்து கொண்டிருக்கிற, அன்பு மகளே, உன்னை பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அவர் தான் சொல்றாரு, பயப்படாதிருங்கள். அவர் தான் சீசர்களை பார்த்து சொன்னாரு, பயப்படாதிருங்க. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தஜமா எனக்கு திங்கக்கிழமை இந்த நான் கேட்டேன், ஆண்டவரே இந்த 1ஆம் தேதி வருது வாக்கு தத்துவம். என்ன வாக்கு தத்துவம்? பாருங்க தேவனுடைய பிள்ளையே, 1ஆம் தேதியை கொடுத்துட்டாரு, பயப்படாதிருங்கள் கத்த கொடுத்தாரு. அடுத்து வெள்ளிக்கிழமை வாசு ஜபத்துக்கு என்ன வார்த்தை கொடுக்கணும் செவ்வாய்க்கிழமை கேட்டேன். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, சாட்சி. அல்லேலூயா. சாட்சியாக இருங்க. ஞாயிற்றுக்கிழமை கருவந்தா ஊழியத்துக்கு போகணும். சாயங்காலம் நான் பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தை கொடுக்கணும், ஒரே பிரச்சனை. தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ண. அப்போ தான் சொன்னார், அதிகாரத்தை குறித்து பேசினார். அதிகாரத்தை குறித்து பேச சொன்னார் தேவனுடைய பிள்ளைகளே. நான் இஷ்டப்படி நான் பேசுகிறது கிடையாது, இஷ்டப்படி பிரசங்கம் எடுக்கிறப்ப கிடையாது, என் மனசில் வந்து நான் பேசுகிறது கிடையாது. கத்தட்ட கேட்பேன், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும்னு. அங்கே அதிகாரத்தை குறித்து பேசினார். அங்கே அதிகாரத்தை குறித்து பேசினேன். அவள் சொன்ன முடிஞ்ச உடனே சொன்னாப்புல, எங்களுக்கு இந்த வாரம் சொப்பனம் கண்ட பாஸ்டர்,
பயங்கரமான பிசாசு பிடிச்ச அல்லையா பாருங்க, அங்கே போய் நான் ஜெபம் பண்ண போயிடுறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், யாரும் பக்கத்தில் போக முடியாது. அப்படிப்பட்ட பிசாசை அல்லையா ஜெபம் பண்ணும்போது பிசாசு அப்படியே அவனை விட்டு வெளியே போயிட்டு அல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி சொன்னாப்புல, அது அநேக அற்புதம் செஞ்சுருக்கிற 10 வயசு அலையில் நம்முடைய சபையில் இருக்கிறாங்க பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளை 10 வயசு பிள்ளை இருந்துச்சுமா, தேவனுடைய பிள்ளைகளை அலையிலையா சும்மா அவங்க நடக்க முடியாமல் நடக்கிறாங்க. அற்புதங்கள் ஆண்டவர் சும்மா செய்கிறார் அலையிலையா. நடக்க முடியாமல் இருந்தவங்க நடக்கிறாங்க தேவனுடைய பிள்ளை அலையிலையா. ஆண்டவர் நாட்களில் சபையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஓரா சகா டராபா துஷகலபா துலாரபா. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆவில நிரம்புங்க. ஒராபா திக்கபா சகலபா துலாரபா துடரபா திக்கபலபா ஒரா சலா ரிஷகலபா துலாரபா லபலபா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியான் சபையிலே கிரியை செய்வீராக. பரிசுத்த ஆவியான் சபையிலே அசைவாடுவீராக. சபையிலே ஆண்டு கிரியை செய்வீராக. ஒரா துடரத்தலரபலபா கபலபலபா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கையில் அவர் பயப்படாது. ஆண்டவர் சத்தம் பயப்படாது சொன்ன இயேசு சத்தமாக இருக்குமா, ஆண்டவரே நீரே ஆனால் நான் நடந்து வரட்டும் மாண்டான், வா வா வான்னு சொல்லிட்டார் தேவனுடைய பிள்ளையே. அவன் என்னச்சான், உடனே கடலில் குதிச்சான். குதிச்சுட்டு அவரை பார்த்து இயேசுவை பார்த்து போய்கிட்டே இருக்கிறான், நடந்துக்கிட்டே இருக்கிறான். தண்ணியில் இவன் நடக்கிறான். இயேசு தண்ணியில் நடந்து அங்கேருந்து வந்து கொண்டு இருக்கிறார். இவர் இங்கேருந்து நடந்து போய் கொண்டு இருக்கிறான் தேவனுடைய பிள்ளைய. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா நடந்து போய் கொண்டு இருக்கிறான். பார்த்தீங்கன்னா திடீர்னு எதை பார்க்குறான், எதை பார்க்கணும், இயேசுவை பார்த்து நடந்து போங்க. திடீர்னு எதை பார்த்துட்டான், அலையடிக்கிறத அலை அடிச்சு எப்படி வருது, பயங்கரமாக அலையடிக்கி அங்கே அந்த பெருங்காற்று எதிர்காற்று அடிக்கிற பார்த்து அந்த காற்றை பார்த்து அதை பார்த்துட்டான், பயந்துட்டான். யாரை பார்த்து நடக்கணும்? இன்றைக்கி அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் கர்த்தரை பார்த்து நடக்காமல் உலகத்தை பார்த்து, உலக பிரச்சனைகளை பார்த்து, உலக காரியங்களை பார்த்து நடந்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் சொன்னார் நேற்று, அநேகருடைய வாழ்க்கையில் இது என்னைய பார்க்கல, அவங்க உலகத்தா சொல்கிற காரியத்தை கேட்குறாங்க, என் வார்த்தையை கேட்கல. நீ பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் வீண், அதில் பார்த்துங்க வேஸ்ட்டு. கர்த்தருடைய வார்த்தை மத்தியனுடைய பிள்ளைகள் இயேசுவை பார்த்து நடந்து போயிருப்பான்னா இயேசுவோடு கூட போய் நடந்து சேர்ந்துருப்பான். ஆனால் தேவனுடைய பிள்ளையை இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நீ ஜெபம் பண்ணுற, ஆனால் அவங்க ஜெபம் பண்ண மாட்டேங்காங்க. நீ ஜெபிக்கிற, அவளுக்காய் கண்ணீர் விடுற, ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் அந்த பாரம் இல்லை. அவருடைய விசுவாசம் வேற மாதிரி இருக்கிறது. உடைய விசுவாசம் வேறு, அவருடைய விசுவாசம் வேறு. பாருங்க தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிற விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார், ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் அவன் பார்த்தீங்கன்னா கடலை பார்த்துட்டான், இயேசுவை பார்த்து நடந்து போயிட்டானே. இவ்வளோ தூரம் நடந்தில்ல, இன்னும் நீர் பார்த்துருக்கலாம்ல. யாரை பார்க்குற? இவ்வளோ நாள் நான் உங்களை ரசிக்கப்பட்டு இவ்வளோ நாள் ஒரு சில நேரத்தில் நடந்தீங்க, இயேசு விசுவாசத்தில் நடந்தீங்க. இப்பொழுது எங்கே பார்க்கிங்க? இப்பொழுது எங்கே உலகத்தை பார்க்கிங்க, உலக பிரச்சனையை பார்க்குறீங்க, உலக காரியங்களை பார்த்து அவனுடைய வாழ்க்கையில் பக்கத்தில் அலைய பார்த்து அமிழ்ந்து போனான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அமிழ்ந்து போனான். அல்லேலூயா. நம்ம யாரை பார்க்குறோம்? இயேசுவை பார்த்து ஜெபம் பண்ணுறீங்களா? எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதா? ஆண்டவர் சும்மானிக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இயேசு இன்றைக்கும் ஜெபிக்கிறார், இன்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை அவர் மேலே வைங்க. விசுவாசத்தை அலக்கழிக்க பிசாசு திட்டமிட்டு இருக்கிறான். நீ இவ்வளோ நம்பினிய, என்ன நடக்கு, உனக்கு என்ன நடந்ததுங்கிறான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, அவன் அமிழ்ந்து போனான். அவன் இயேசு வலது அவனுக்கு கரத்தை பிடித்து தூக்கினார் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அவன் காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டாங்களே. பாருங்க தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. பாருங்க அவங்க சொல்ல, அதுக்கு முந்தின வருஷம் வாய், அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். நடந்தவன் அவரை பார்த்து போயிருக்கணும். எங்கே பார்த்தான்? சைடை பார்த்துட்டான். இன்னைக்கு நம்ம எப்படி தான் இருக்கிறோம்? நல்ல ஆவிக்கு நல்லா ஜெபம் பண்ணுவோம், நல்லா பயன்படுப்போம், நல்லா இருப்போம், ஆவியில் நிரம்புவோம். திடீர்னு எதோ பார்த்துருந்தோம், உலகத்தை பார்த்துருந்தோம்,
உலக சொக்காரங்களை பார்த்துருந்தோம், சொந்தக்காரங்களை பார்க்குறோம். யாரை பார்க்குறோம்? அல்லேலூயா. என்னை குறித்து தெரியும், இவன் வரமாட்டான், ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வச்சா வரமாட்டான், நாளைக்கு எனக்கு சென்னையில் ஃபங்க்ஷனுக்கு, தூத்துக்குடியில் இருக்குது, முக்கியமானது. பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நாம் கர்த்தரை காட்டில் யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. அல்லேலூயா. பாருங்கள் தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. பேதுரு இயேசுவை பார்த்து நடந்து போயிருப்பான் தேவனுடைய பிள்ளைகளே. அவன் அமிழ்ந்து போனான், அவனை தூக்கி எடுத்து அல்லேலூயா அற்ப விசுவாசி பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளை அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அவனை பிடித்து அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இவ்வளவு தூரம் நடந்தில்லை, இன்னையா நடக்க முடியாது. ஆவிக்கிற வாழ்க்கையில் நிஜமாக நான் கடைசி வரைக்கும் நான் கர்த்தருக்காக வாழ்வேன்னு சொன்னவங்களாம் நிறைவேற காணலை. கர்த்தருக்காய் சாட்சியாய் வாழ்வேன், கர்த்தருக்காக என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னவங்க நிறைவேற காணல. ஜெபம் பண்ணுங்க, பின்வாங்கி போனவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜனங்க அவளுக்கு கர்த்தர் கொண்டு வர வேண்டும். கர்த்தருக்கு நன்மைப்பட்ட ஜனங்க அநேகர் வரல. தேவனுடைய பிள்ளையை உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளை அல்லேலூயா தூக்கி எடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளை அல்லேலூயா பயந்தாங்க. அல்லேலூயா. ஏன் நான் அவர் என்ன சொல்ற உங்களை பார்த்து சொல்றாரு, திடம் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். அல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 15:1 ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். இங்கே பார்க்கிறோம், ஆபிராமை பார்த்து கர்த்தர் சொன்னார், தேவனுடைய பிள்ளையே, இந்த காரியம் நடந்த பிறகு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளையை அவனை பார்த்து அல்லேலூயா பயப்படாத. அழைத்தவர் உண்மையுள்ளவர். 75 வயசில் அழைத்தார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையை கீழ்ப்படிந்து போனான். ஆனால் தேவனுடைய பிள்ளையை அவர் அல்லேலூயா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பயப்படக்கூடாது. ஏன் செத்து போனார்னா பயப்படணும். செத்து போனாரா? செத்து போனாரா? உயிரோடு இருக்காரா? உங்கள் வாழ்க்கையில் இருக்காரா? உங்கள் கூட இருக்காரா? உங்கள் உள்ளத்தில் இருக்காரா? அல்லேலூயா அல்லேலூயா. பயப்படக்கூடாது. இயேசு உயிரோடு வச்சுக்கிட்டு அல்லேலூயா அழுதுகிட்டு இருக்கு. பயப்படக்கூடாது. அவர் சொல்கிறார், ஆபிரகாம் பார்த்து, நீ பயப்படாத, நான் உனக்கு என்ன செய்யுமாம், தேவனுடைய உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கு. உனக்கு கிஃப்ட். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, பலனுமா இருக்கிறேன் அவனுடைய வாழ்க்கையில். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ தான் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறாள். பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. என்னுடைய வேலைக்காரனா அவன் தான், எனக்கு வீட்டில் இருக்கிறான், அவன் தான் சொல்லும்போது, அவன் இல்லை, உன் கற்ப பிறப்பு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உன் கற்ப பிறப்பு. அல்லேலூயா. அவன் தான் சுதந்திரவாளி என்று சொன்னார் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அல்லேலூயா இன்னைக்கு நிறைய ஒரு சிலர் நினைக்கிறாங்க, அல்லேலூயா ஆண்டவர் வாக்கு கொடுத்துருப்பாரு, அதை மிஞ்சி மீறி ஒரு பிள்ளை தத்து எடுத்து வளர்த்துலாமா? அல்லேலூயா. அங்கே கேட்போமா, இங்கே கேட்போமா? ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் சொன்னதை கண்டிப்பாக செய்வார். பொறுமையாக இருக்கணும். 100 வயசில் கர்த்தர் குழந்தை கொடுத்தார். அவர் சொல்லிட்டா கண்டிப்பாக செய்வார். நீ எப்படி இருக்கிற? உன் விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் மேல் வைக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, 26:24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். இங்கே பார்க்கிறோம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பஞ்ச காலம் வந்தது. அப்போ எகிப்துக்கு புறப்படும் போது கேராரில் இங்கே தங்கியிருந்தார். அங்கே விவசாயம் பண்ண கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. 100 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார்.
அவருடைய மிருக ஜீவன்களை பெருகிட்டு அவர் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக மாறினான். அந்த தேசத்து ராஜாவை பார்க்கலும் பெரியவனாக மாறினான். அவன் கிணறு தோன்ற இடத்துலாம் தண்ணி வந்தது, மூடி போட்டார்கள். அல்லையோ கடைசியில் அல்லையோ தேவனுடைய பிள்ளைகளே, அவன் மறுபடி சண்டைக்கு போகலை, மறுபடி தோண்டினான். ரெகோபோத் பள்ளியை பெருக பண்ணினார். அந்த இடத்துலேருந்து கத்த சொன்னார், நிஜமா நான் அல்லையோ அங்கே பாருங்க பேசவாவுக்கு போ, அல்ல அங்கே நான் அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அப்போ தான் அவர் சொல்கிறார், பேசவாக்கு போகும்பொழுது அவன் ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அவனை ஈசாக்கி கர்த்தர் என்ன சொன்னார் அதெல்லாம் கீழ்ப்பட. ஆபிரகாமும் அதே தான், மகனை 25 வயசு வாலிபனை பரிசலத்தை சொல்கிறாரு. உடனே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். தேவனுடைய பிள்ளைய என்னுடைய வாழ்க்கையில் அன்று ராத்திரியில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாய், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பயப்படக்கூடாது. யார் பயப்படக்கூடாது? யார் இங்கே கேட்கணும், இங்கே கவனிக்கணும். அல்லேலூயா, இங்கே கவனிக்கணும். எல்லாரும் இங்கே கவனிக்கணும். அல்லேலூயா. முன்னால் இங்கே தான் பார்க்கணும். பயப்படாத. அல்லேலூயா. அந்த ஆபிரகாமுக்கு தேவனாக இருந்தவர் தான் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு தேவனாக இருக்கிறார். பயப்படாத, நான் உன்னோட கூட இருந்து. அதில் என்ன செய்யறான்? கூட இருந்து. யார் கூட? உன்னோட கூட இருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் அவர் தான். அல்லேலூயா. நம்ம அல்லேலூயா. பிள்ளைங்க தாயும் தகப்பனும் அவன் கூட இருப்பாங்க, திடீர்னு கை விட்டு போயிடுவாங்க. பிள்ளைகள், அம்மா நீ அங்கே கூட தான் இருக்கணுமா, திடீர்னு சண்டை வந்துடும், அம்மாவை விரட்டி விட்டுருவாங்க. பாருங்க, தேவனுடைய பிள்ளை. ஆனால் யார் தான் கூட இருப்பார்? அவர் தான் உங்களோடு கூட இருக்கிறவர் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன், ஈசாக்கின் தேவன் நம்முடைய தேவன், யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன், தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அவர் கூட இருக்கிறவர். நீங்கள் ஏசாயா 41:10 படிப்பீங்கன்னா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. அங்கே பார்க்கின்றவனுடைய பிள்ளைகளே என்ன சொல்லப்படுகிறது? பாருங்க, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. யார் சொல்ல முடியும்? நம்ம எங்கே போனாலும் கூட வருவார். ஒரு சில தெய்வங்கள் என்ன செய்வாங்க, அங்கே போய் தான் கும்பிடணும். கூட வரமாட்டார். எங்கே தான் இருப்பார்? அங்கே தான் இருப்பார். ஆனால் நம்ம ஆண்டவர் எங்கே போனால் வீட்டில் ஜெபமிட்டு போகிறோம், கூட வராரு. அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கூட வர. அல்லேலூயா. அங்கே சொல்கிறாரு, பயப்படாது, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் கூட இருக்கிறாரு? கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தும். கூட இருக்கிறவங்க சொல்கிறேன், கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தும். அல்லேலூயா. திகையாதே, நான் உன் தேவன். திகையாத, கலக்காத, நான் உன் தேவன்பா. உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் கலங்கி போய் வந்திருக்கீங்க, பயந்து போய் வந்திருக்கலாம். இன்றைக்கி ஆண்டு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. அல்லேலூயா. நான் அல்லேலூயா. இப்போ நீ பயப்படாத, உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. யாரை பார்த்து சொல்கிறாரு? உன்னைய பார்த்து சொல்கிறாரு, என்னைய பார்த்து சொல்கிறாரு, உங்களை பார்த்து சொல்கிறாரு, என்னைய பார்த்து சொல்கிறாரு. நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே போனாலும் கூட வருவார். நான் அல்லேலூயா. தேவனுடைய படுக்க போன படுக்கையில் அதில் படுக்கும்போது கூட யார்? கர்த்தர். நான் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த படுக்கையில் நீர் தங்கியிருப்பா, நீங்கள் தங்கிருங்க. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கலாம், நான் தாழ்ச்சி அடையேன் சொல்லிக்கிட்டே தூங்கிடுவேன். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைய யார் தான் நம்ம மேய்க்கணும்? கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாது, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உதவி செய்வேன், உன்னுடைய தேவைகளை சந்திப்பேன், உனக்கு அற்புதம் நடக்கும்,
என்னென்ன தேவை உண்டோ அத்தனை தேவைகளை நான் சகாயம் பண்ணுவேன், உனக்கு உதவி செய்வேன் சொல்கிறார் தேவனுடைய பிள்ளையே. ஒரு நல்ல தேவன், அல்லேலூயா. அல்ல அருமையான தகப்பன் நமக்கு இருக்கிறாரு. அருமையான தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. பயப்படாதீங்க தேவனுடைய பிள்ளைகளே. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. அப்படி வலது கரனை தூக்கி எடுக்கிற கரம், ஆசீர்வதிக்கிற கரம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு சொல்லுங்க. தினசரி காலையில் ஜெபிக்கும் போது உங்க தலைமையில கையை வச்சு ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு சொல்லுங்க. என்னை ஆசீர்வதிங்கப்பா, உங்க ரத்தத்தின் கோட்டைக்குள்ள என்னை மறைத்து கொள்ளுங்க சொல்லும் பொழுது நான் தினசரி சொல்லுவேன். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்ம நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பாருங்க 13ஆம் வசனம், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். அல்லேலூயா. வலது கையை பிடித்து தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், உன் கூட இருப்பேன். நீ எங்கே போனாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருப்பேன். நீ என்ன மாத்திரம் தேடு, என் சமூகத்தில் காத்துரு தேவனுடைய பிள்ளை, நான் உன் கூட இருப்பேன், உனக்கு துணையாக இருப்பேன். எங்கே போனால் வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருக்கலாம், அல்லேலூயா. ஒரு வேலை எங்கேயாவது போகலாம், தேவனுடைய துணை நமக்கு துணை யார்? நீங்கள் அநேக துணை போட்டிருப்பாங்க, வண்டியில் எழுதியிருப்பாங்க துணை. அல்லேலூயா. நமக்கு யார் துணையாக இருக்கணும்? யார் துணை? பக்கத்து வீட்டுக்கார அம்மா துணை கிடையாது. துணைக்கு கூட்டு போகிறேம்பாங்க. யாருக்கு? ஒரு ஆள் எங்கேயும் போனால் துணைக்கு கூட்டு போகிறேன், அவளை கூட்டு போகிறேம்பாங்க. அல்ல நமக்கு யார் வரணும்? கர்த்தர் கூட வரணும் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. 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 தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளையை, நம்ம வாழ்க்கையில் அவர் தான் நம்முடைய வாழ்க்கை துணை. அவரை தேடுங்க. ஒவ்வொரு நாளும் இரவு நேரம் ஆச்சுமா எப்படி படுக்கணும்? ஜெபம் பண்ணிட்டு படுக்கணுமா, ஜெபம் பண்ணாமல் படுக்கணுமா? ஜெபம் பண்ணாமல் படுங்க. உங்களுக்கு என்ன வரும்? இன்னும் ஜெபம் பண்ண வச்சுருக்கேன். ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணால் உங்களுக்கு போகிறான்னு யானை வரட்டும், பூனை வரட்டும், பாம்பு வரட்டும், பள்ளி வரட்டும், அப்படி தான் ஜெபம் பண்ணு வச்சுருக்கேன். ஜெபிக்காதவங்களுக்கு, அல்லேலூயா, ஜெபிக்கிறவங்களுக்கு வராது. நீங்கள் ஜெபம் பண்ணால் உங்கள்கிட்ட வராது. ஜெபிக்காதவங்களுக்கு என்ன வரணும்? அப்போதான் இவங்க கீழ்ப்படிய மாட்டுக்காங்க, ஜெபக்களுக்கு போக மாட்டுக்காங்க. நம்ம வாழ்க்கையில் இப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். இந்த பலிபீடத்திலிருந்து வர வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும், ஒபே பண்ணணும். பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. நம்ம வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி, அல்லேலூயா. சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சங்கீதம் 63:8. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. பாருங்க தேவனுடைய பிள்ளையே, சொல்ல என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. அல்லேலூயா. எப்போ தாங்க நம்முடைய ஆத்துமா? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அவரை தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா, அதில் பாருங்கள், அவருடைய அல்லேலூயா வலதுகரம் என்னை தாங்குகிறது, அவருடைய வலதுகரம் தாங்குகிறது. அல்லேலூயா. தேவனுடைய பேதுருவை தூக்கி எடுத்த கரம், அந்த சிறுவனை தூக்கி மரித்து போன 12 வயசு சிறுமியை தூக்கி எடுத்த கரம், சிறுவனை எழுந்துருன்னு சொன்ன கரம், பேதுடைய மாமியை தொட்ட கரம், வியாதியஸ்தரை தொட்டு சுகமாக்கின கரம், 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்த கரம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைய அந்த வலது கரம் ஆண்டவருடைய கேளுங்க. ஆண்டு ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய கரம் என்னை தாங்கி நடத்தட்டும், என்னை பலப்படுத்தும்பா. கேளுங்க தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஏசாயா 43:1-2 வசனம் சொல்லுவான். இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கணுமாய் கர்த்தர் சொல்கிறதாவது. அல்லேலூயா. பயப்படாத, நீ பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன். ஆண்டவன் சொல்ல, நீ பயப்படாத, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், என்னை நீ என்னுடையவன், என்னுடையவன். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை பார்த்து உங்கள் பேர் யாருக்கு தெரியும்? உங்கள் பேர் யாருக்கு தெரியும்? அப்பாவுக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும். பாஸ்டர் கூட பேர் தெரியாது ஒரு சில நேரத்தில், ஆனால் உங்கள் பேர் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர், உங்களை சிருஷ்டித்த தேவன்
உன்னை உருவாக்கின தேவன், அல்லேலூயா, இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினமாய் கர்த்தர் சொல்லியதாவது, பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. இந்த நாள் உங்களை பார்த்து அநேக காலங்கள் பயப்படாத. உங்கள் வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நடத்துவார். தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுடைய பிள்ளை, பயப்பட, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்ல, உன்னை மீட்டு கொண்டேன். எங்கே வச்சு மீட்டார்? சிலுவையில் கைகளில் கால்களில் ஆணி அடிக்கப்பட்டு, அது விழாவில் குத்தப்பட்டு, ரத்தம் சிந்தி, அவர் ரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டுக்கொண்டு அல்லது அவருடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசுடைய பிள்ளை என்று அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதான் சொல்றாரு, நீ என்னுடையவன், என்னுடையவன். அல்லேலூயா. பாருங்க, யாரும் சொல்லுவாங்களா? உலகத்தில் உள்ள தெய்வங்க சொல்லுமா? எந்த தெய்வமும் சொல்லுமா? நம்ம அப்பா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாரு? நீ என்னுடைய மகனே, நீ என்னுடையவன், மகளே நீ என்னுடையவன். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளையும் அல்லேலூயா. தண்ணிகளை கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன். நான் உன் கூட இருக்கும் பொழுது நீ தண்ணிகளை கடக்கலாம், உன் கூட தான் வருவேன். தண்ணீர் போன்ற பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள், அல்லேலூயா, செங்கடல் போன்ற பிரச்சனை தேவனுடைய பிள்ளைகளே உன் கூட வருவேங்கிறார் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே ஆறுகளை கடக்கும் போது அவைகள் மேல் புரளுவதில்லை. ஆறுகள், யோர்தான் நதி அற்பு காலத்தை கரை புரண்டு ஓடும். யோர்தான் என்றாலே மரணம். அப்படிப்பட்ட நதியில் உடன்படிக்கை பற்றிய தூக்கி கொண்டு ஆசாரியர்களுடைய கால்கள் பட்ட உடனே அப்படியே குவியலாக நின்றது தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்புகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் எல்லாம் அல்லேலூயா இன்னைக்கு ஏசிட்டு வரும் பொழுது அப்படியே நின்று போயிடும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. நம்மை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது, உங்களை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களை அசைக்க முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, 5ஆம் வசனம் சொல்கிறது. 5ஆம் வசனம் என்ன சொல்கிறது? பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே, அல்ல 43:5 அவர் சொல், பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். பாருங்க, பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை யார் கூட இருக்கிறா? யார் கூட? யார் கூட? யார் கூட? சின்ன பிள்ளைகள் யாருக்கு இருக்காரா? சின்ன பிள்ளைகளோட கர்த்தர் இருக்காரா? வாலிய பிள்ளைகளோட கர்த்தர் இருக்காரா? என் கூட இருக்கிறான்னு சொல்லும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே கூட இருக்கிறாரு. நம்ம கூட, உங்க கூட தேவனுடைய பிள்ளைகளே. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாத்திராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இங்கே பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தாங்க தேவனுடைய பிள்ளைகளே. அவர்கள் சும்மா பாட்டு பாடி சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அடிமையாக இருந்தவங்க, 430 வருஷம் அடிமையாக இருந்தவங்க வெளியே வந்தாச்சு. மோசே, ஆரோன் இவங்க மூலமாக வெளியே வந்தாங்க. பாட்டு பாடினாங்க. ஆண்டவர் கர்த்தர் ஜெமா நமக்கு ஜெயம் கொடுத்தாஞ்சு பாட்டு பாடினாங்க. அடுத்த ஜெமா வந்து கொண்டே இருக்கும்போது எகிப்திலிருந்து கானானுக்கு போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா பின்னால் யார் வாரா? அவன் பார்வோன்னு அவருடைய சேனைகளும் ரதங்களும் பின்னால் விரட்டி கொண்டு வருகிறது. திடீர்னு பார்க்குறான், பின்னால் பார்த்தா என்னது? பார்வோடைய ரதங்கள் விரட்டி வர. இந்த சைடில் மலை இருக்கிறது, இந்த சைடில் மலை இருக்கிறது. முன்னால் பார்த்தா என்ன இருக்கிறது? சிவந்த சமுத்திரம், செங்கடல். இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கை கூட ஒரு சில நேரத்தில் எங்கே போனாலும் முட்டுக்கட்டையாக இருக்குது பாஸ்டர். எங்கே போனாலும் இங்கேயும் போக முடியல, அங்கேயும் போக முடியல. இது என்ன செய்வது? இதுக்கு என்ன செய்வது? என்ன செய்வதுன்றே தெரியலைன்னு சொல்லி தேவனுடைய பிள்ளையை புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள் அநேகருடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. இக்கட்டான சூழ்நிலை, முன்னாலேயும் போக முடியல, பின்னாலேயும் போக முடியல. தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. பின்னால் போனானுச்சுமா அவங்க ரதத்தோடு கூட வராங்க. 600 பிரதானமான ரதங்களும் மற்ற ரதங்களும் இராணுவ வீரர்களும் விரட்டி கொண்டு வராங்க. ஆனால் சிங்கம் முன்னால் போனுச்சுமா சமுத்திரத்தில் விழுந்து சாகணுமான்னு சொல்லி மோசைக்கிட்ட முறுமுறுக்காங்க தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ தான் அவன் சொல்கிறான், அல்ல அடுத்த வருஷம் சொல்லியது, அவன் சொல்கிறான், தேவனுடைய நீங்கள் இன்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்ய போகிறாரு. ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்ய போகிறாரு. அந்த ரட்சிப்பை பாருங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா.
இன்றைக்கு காண்கிற அல்லேலூயா, நீ இன்றைக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பை பார்க்க போறீங்க. இன்றைக்கு காணும் எகிப்தியரை இனி பார்க்க மாட்டீங்க. இன்றைக்கு காணப்படும் பிரச்சனை நீங்க பார்க்க மாட்டீங்க. இன்னைக்கு காணப்படும் போராட்டத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. இன்னைக்கு காணும் வியாதி நீங்க பார்க்க மாட்டீங்க. இப்படியே சொல்லிக்கிட்டே பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் சொன்னா? மோசேயுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருந்தது. அவன் சொன்னா, விசுவாசம் உள்ளவங்க தான் சொல்ல முடியும். நல்ல நம்ம தேவனுடைய பிள்ளை இயேசுவை விசுவாசி எல்லாரும் விசுவாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்ற வார்த்தை உங்க வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனையோடு கூட வந்திருக்கீங்க. பாடுகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், கடந்தொல்லைகள், தேவைகள், பல காரியத்தோடு கூட வந்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிங்க. ஆண்டவரே, இன்று நீ இந்த வார்த்தை என் குடும்பத்தில் நடக்கட்டும், என் வாழ்க்கையில் நடக்கட்டும், என் தொழிலில் நடக்கட்டும், என்னுடைய வியாபாரத்தில் நடக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க, என் சபையில் நடக்கட்டும். அல்லேலூயா. இன்று கண்டே இனி பார்க்க மாட்டாய். யார் சொன்னா? மோசே சொன்னான். தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த வசனம் சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க. நீங்க சும்மா நீ பார்க்க போறீங்க. சும்மா புலம்பாதீங்க, சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத. என்ன செய்ய போறேன் புலம்பிக்கிட்டே இருக்காத. ஏன் செத்தா போனாரு, உயிரோடு இருக்காங்கல்ல, முழங்கால போடக்குங்க. முழங்கால் போட்டு ஏசாட் பாட்டை சொல்லுங்க, உங்க பாடுகளை சொல்லுங்க, உங்க பிரச்சனையை சொல்லுங்க, உங்க வேதனைகளை சொல்லுங்க, உங்க தேவைகளை சொல்லுங்க, உங்க கடன் பிரச்சனை சொல்லுங்க. கடந்த நாட்கள் அல்லேலூயா தேவனுடைய பிள்ளைங்க எனக்கு ஃபோன் வருது. பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஃபோன் பண்ணுறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஐயா பேங்க்கில் பயங்கரமாக இக்கட்டான சூழ்நிலை, அல்லேலூயா பணம் கேட்டாங்க. என்கிட்ட பணம் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். பயக்கட்டான சூழ்நிலை. நைட்டில் 11:05 நான் கண்ணீர் விட்டேன். 3 காரியங்களுக்காக கண்ணீரோடு கூட ஜெபித்தேன். 3 காரியங்களுக்காக தேவனுடைய சபையின் பிள்ளைகளுடைய காரியங்கள். என் ஆண்டவரே இவ்வளவு அல்லேலூயா, இவ்வளவு வேதனை. ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளை அவரை நோக்கி பாருங்க. எந்த மனுஷனையும் நோக்கி பார்க்க வேண்டாம். சிட்டவட்டிக்காரனை நோக்கி பார்க்காதீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு என்னது? நீயோ நம்ம வாழ்க்கையில் ஆண்டுடைய வார்த்தை இது வாங்கிட்டோம், கடன் வாங்கிட்டோம். பிரசங்கம் என்ன சொல்றது? கடன் வாங்காதன்னு சொல்றது. நீ அநேக ஜாதி கடன் கொடுப்பான்னு சொல்றது, நீ கடன் வாங்காதிருப்பான்னு சொல்றது. வாங்கிட்டோம். ஆண்டோட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டோட கடன் வாங்கினதை மன்னிங்க. இனி கடன் வாங்காதீங்க. ஆண்டவரே கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கைய பிள்ளைகள் வாங்கியாச்சு, அதை அடைக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கிரியை செய்வார், கண்டிப்பா செய்வார். தேவனுடைய பிள்ளைகளை இன்னும் கடன் அங்க வாங்கணும் இங்க வாங்கணும், அந்த சிட்ட வட்டி அந்த வட்டி இந்த வட்டின்னு வாங்க நீங்க திட்டம் போடாதீங்க. இயேசு உயிரோட வச்சுக்கிட்டு நம்ம கடன் அல்லேலூயா ஆண்டவருடைய வார்த்தை எப்படி செயல்படும்? நம்முடைய வாழ்க்கை செயல்படணும். ஆண்டவரை 100க்கு 100 அவரை நம்புங்க. 100க்கு 90 அல்ல, 100க்கு 100% கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம், அவன் சொன்னான், மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதுங்க. உங்கள் வாழ்க்கையில், தொழிலில், வியாபாரத்தில், விவசாயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை அல்லேலூயா, முன்னேற விடாமல் உங்கள் தடுக்கலாம். முன்னேற முடியலை, இங்கேயும் போக முடியல அங்கேயும் போக முடியல, முன்னேற வழி இல்லை, அதற்கும் வழி இல்லை, இதுக்கு வழி இல்லை. ஆண்டவர் பயப்படாதீங்கன்னு சொல்கிறவங்களை பார்த்து தான் அல்லேலூயா. முன்னால் செங்கடல் பின்னால் பார்வோடைய ரதம். பார்த்தீங்கன்னா மீகா 2:13 சொல்லப்படுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக செல்வார். எல்லா தடைகள் நீக்கி போடுகிற ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக செல்வார். தேவனுடைய பிள்ளையே அல்லேலூயா, நீங்க தடைகளை நீக்கி போடுவீர்கள். அல்லேலூயா. பாருங்க, மோசே என்ன செஞ்சான்? அது கையை நீட்ட சொன்னாரு, கையை நீட்ட செங்கல் 2ஆய் பிளந்தது. கடல்ல பாதை உண்டாக்குனாருங்க, கடல்ல பாதை உண்டாக்குனார் ஒரு ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். உங்க வாழ்க்கை பிரச்சனை தீர்க்க முடியாதா? செங்கடல்ல வழி திறந்தாரு, 18 கிலோமீட்டர் தூரத்தில் பாதை போட்டு கொடுத்தாரு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கை எப்படிதான் இருக்கணும்? நீங்க ஆண்டவரை பிடிங்க, ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடங்க, விசுவாசத்தோடு கூட விழுந்து கிடங்க. ஜெபம் பண்ணது சந்தேகப்படக்கூடாது. பாதை உண்டாக்கின ஆண்டவர், 18 கிலோமீட்டர் தூரத்தில் பாதையை உண்டாக்கின ஆண்டவர் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் வழி உண்டாக்க மாட்டாரா? கண்டிப்பா செய்வார்.
தடைகள், செங்கடல் தடையா இருக்கலாம், எரியோ கோட்டைகள் தடையா இருக்கலாம், சுற்றி வந்து ஆர்ப்பரித்தார்கள். நீ ஆர்ப்பரிங்க, கர்த்தருக்கு நல்லா தோத்திரம் பண்ணுங்க, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிங்க தேவனுடைய பிள்ளைகள், நல்லா ஆர்ப்பரிங்க, ஆர்ப்பரிங்க, எக்கால ஊதுங்க, வாயை தரங்க, விரிவாய் திறந்து. ஊமையா ஜெபம் பண்ணாதீங்க, ஊமையா ஜெபம் பண்ணாதீங்க, ஊமையா ஜெபம் பண்ணாதீங்க. ஓரா பாபா ரபா ஷகா டரா பது டரா பகா பாடா ரபா ஓரா பால ஷகல பதல ரபா. வாயை விரிவாய் திறந்து ஆர்ப்பரிங்க. அலங்க அடிஞ்சு விழுந்துடும், அலங்க அடிஞ்சு விழுந்துடும். அல்லேலூயா. எரிய கோட்டை அலங்க, பெரிய அலங்க, 2 ரதங்கள் போகுமா, அப்படிப்பட்ட அலங்க இடிஞ்சு விழு ஆர்ப்பரிச்சாங்க. உங்க வாழ்க்கை நல்லா கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்யுங்க, விசுவாசத்தோடு நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு விரோதமாக இருந்த அலங்கங்கள்லாம் இடிந்து விழுந்துடும். செங்கடல் 2ஆய் வழி திறந்திருந்த என்னுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. வழி திறந்து பாதை உண்டாச்சு. இவங்க முன்னால் போனாங்க, கடலுக்குள்ளே இறங்கி பாதை சும்மா இறங்கிட்டாங்க. ஒருவேளை பயந்துருப்பாங்க, எத்தனை பேர் பயந்துருப்பாங்க. நம்ம உள்ளே போனவர் கடலில் அந்த தண்ணி வந்து நம்ம மூழ்கிருமோ பயந்துருக்கலாம். மூழ்கி இருக்குமோ, தண்ணி வந்துட்டா என்ன செய்யறது, உள்ள நம்ம எல்லாம் உள்ள வச்சு கொண்டுருவானோ மோச நினைத்திருக்கலாம். எத்தனை பேர் அப்படிதான் சபைக்கு வந்துகிட்டு இருக்கோம். தேவனுடைய எப்படி சந்தேகப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில் சந்தேகம் தான் இன்னைக்கு அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியல. பாருங்க, தேவனுடைய பிள்ளை அவங்க போறாங்க, திடீர்னு முன்னால பார்த்தீங்கன்னா பின்னால பார்க்குறாங்க, அவங்களே இறங்கிட்டாங்க. பார்வோட ரதங்களும் சேனைகளும் கடலில் இறங்கிட்டாங்க. இப்போ என்ன செய்யுது, முன்னால போன தேவதூதன் இவங்களை வழி நடத்தி கொண்டு முன்னால போன தேவதூதன் பின்னால வந்து நிற்கிறாரு. முன்னால போன மேகஸ்தம்பம் பின்னால வந்து நிற்கிறது. அல்ல என்னங்க வந்து நிற்கிறது, முன்னால போன மேகஸ்தம்பம் பின்னால வந்து நிற்கிறது. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது, எகிப்திற்கு இருளை கொடுத்தது. தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. ஒரே மேகஸ்தம்பம் தான் அங்க பின்னால இருந்துச்சுமா, என் பிள்ளை தொற்றக்கூடாது பின்னால வந்து நிற்கிறாரு. என் பின்னால இயேசு நிற்கிறாரு, என் பின்னால இயேசு நிற்கிறாரு. தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. உங்களை பாதுகாப்பதற்காக, அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. அவரை நோக்கி பாருங்க, முன்னால போன தேவதூதன் பின்னால வந்து நிற்கிறான். எதுக்கு? என் பிள்ளைய தொட்ட நீ செத்த. அல்லேலூயா. என் பிள்ளைய தொட்ட நீ செத்த. உனக்கு விரோதமே உருவாக்க முடியாத ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளையை கடைசியில் பாருங்க, அவருடைய வாழ்க்கை நடந்து போனாங்க. பாதி தூரம் போயிட்டாங்க, இவங்களும் வந்துட்டாங்க. பாதி நடுக்கடலுக்குள்ள வந்துட்டாங்க, நடுக்கடலுக்குள்ள வந்துட்டாங்க. எல்லாரும் இறங்கிட்டாங்க. கர்த்தர் சொன்னாரு, பின்னால கையை காட்டுப்பான்னாரு. பின்னால கையை காட்டினா அப்படியே கடல் அவங்க வரும்போது அவருடைய ரதங்களுடைய வீல்கள்லாம் கலந்து போயிட்டு வண்டி ரதம் ஓட மாட்டுக்கு இழுக்கிறான். தேவனுடைய பிள்ளையே ஆண்டவர் வீலெல்லாம் கலத்தி விட்டார், வீலெல்லாம் கலத்தி விட்டுட்டார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தண்ணீர் மூழ்கி, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை கையை நீட்டினான், தண்ணி கடல் அப்படி மூழ்க, கடலுக்குள்ளே மூழ்கி போனார்கள். தேவனுடைய பிள்ளை, உங்கள் வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகள் எல்லாம் இன்றையோடு மூழ்கி போக போகிறது. இன்றைக்கு மூழ்கி போக போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் வர கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அல்லேலூயா, எல்லாம் மூழ்கி போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அமிழ்ந்து போச்சு. தேவனுடைய பிள்ளை, நீ விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணு. எனக்கு வர பிரச்சனைலாம் மூழ்கி போனபடியா ஸ்தோத்திரம், அமிழ்ந்து போனபடியா ஸ்தோத்திரம். எனக்கு வர வியாதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் விடுதலை கொடுத்தபடியா ஸ்தோத்திரம். எனக்கு வர பிரச்சனை கர்த்தர் விடுதலை கொடுத்தபடியா ஸ்தோத்திரம். எனக்கு அனுப்பிட்டு விடுதலை கொடுத்தபடியா ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் சொல்லி எல்லாம் மூழ்கி போய். அல்லேலூயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. 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 இல்லை, இல்லை, இல்லை. என்னுடைய பிள்ளைய எல்லாம் கடற்கரைக்கு வெளியே வந்துட்டாங்க. அங்கே பார்க்குறாங்க, எகிப்தியர் பிரேதங்களாய் வெளியே கிடக்கிறாங்க. அன்றைக்கு பார்த்து எகிப்தியனை இனி பார்க்க மாட்டான்னு சொன்னார்ல, மோசே சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சா? அல்லேலூயா. உயிரோடு பார்க்கல, செத்து போனா. உங்களுக்கு விரோதமாக எல்லாம் செத்து போச்சு.
உங்களுக்கு எல்லா எலும்புற பிரச்சனைகள் செத்து போச்சு. உங்களுக்கு விரோதமாக எலும்புற போராட்டங்கள் செத்து போச்சு. உங்களுக்கு விரோதமாக எலும்பு எல்லா காரியம் செத்து போச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு விரோதமாக எலும்பு எல்லாம் செத்து போச்சு, செத்து போச்சு, செத்து போச்சு. ஒரு பாலா ரபா டரா பாக்கா பாஷகா லபதுல்லவா. தேவனுடைய பிள்ளைய அப்பா கூட இருக்கும் பொழுது பயப்படாதுன்னு சொன்ன தேவன் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் மூழ்கி போக மாட்டீங்க, நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. என் ஜனங்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாமல் சொல்லப்பட்டிருந்த தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. மூழ்கி தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக இருங்க. நீங்கள் பலம் கொண்டு திடம். மோசே மரித்த போது யோசுவா பார்த்து கத்த சொன்ன வார்த்தை இன்னும் இருக்கிறது, நான் முடிக்க போகிறேன். மோசையை பார்த்து யோசுவா 1 சொல்லப்படுது, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்குன்பாக ஏற்றி நிற்பதில்லை. அதில் நான் மோசையோடு இருந்த போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பலம் கொண்டு திடமானதாயிரு, தெரியாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் கர்த்தராகிய நான் உன்னோடு கூட வருவேன் சொல்கிறார். அல்லேலூயா. உங்களோடு கூட வருகிற கர்த்தர் தேவனுடைய பிள்ளைய, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலையிலும், எக்கட்டான சூழ்நிலை, எந்த சூழ்நிலை, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் முழங்காலை முடக்குங்க. மத்தேயு 6:6 சொன்ன போது இன்னைக்கு நிறைய இருக்கிறது தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. நிஜமா நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அல்லேலூயா. நம்ம முழங்கால் நமக்கு ஜெயம் கொடுக்கிறது நினைத்தமா, நம்ம முழங்கால் தேவனுடைய பிள்ளையே. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல முழங்கால கொடுத்திருக்கிறாரு. என்ன பிரச்சனாலும் கதவை பூட்டிக்கிட்டு அப்பா சமூகத்தில் விழுந்து கிடங்க. ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்துக்கு பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையானவளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தீமையானவளை அல்ல, தீமையானவளை கொடுக்க மாட்டா. உங்க வாழ்க்கையில் நன்மையானவளை கொடுப்பா. விசுவாசத்தோடு கூட கடந்து செல்லுங்க. பயப்படாதீங்க, எதை கொடுத்து பயப்படாதீங்க. பயம் வருதா, தேவ சமுத்திரம் முழங்காற்பட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். வெற்றியை கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அற்புதங்களை செய்கிற தேவன் உங்க கூட இருக்கிறாரு. வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் உங்க கூட இருக்கிறாரு. உங்க தேவைகளை சந்திக்கிற தேவன் உங்க கூட இருக்கிறாரு. உங்களை வாழ்க்கை எல்லா காரியங்களையும் பார்த்துக் கொள்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடித்தா, எனக்காக யாவை செய்து முடித்தா சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடித்தா, கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடித்தா. ஓரா தூடா ரபா கபா டரா பலா ரபா கபலபா. நமக்காக தான் சிலுவையில், கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திட்டார். நீங்கள் பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் செவி